அன்பானவர்களே, இதே ஆதிபராசக்தி திரைப்படத்தில் மற்றும் ஒரு சிறப்பான காட்சி. நடிகர் சுள்ளிராஜன் அதில் மீனவராக வருவார். அவர் மனைவி மட்டும் அவருடைய இல்லத்தில். அவர் தினசரி மீன் பிடிக்க ஆற்றுக்கு சொல்லுகின்ற பொழுது அங்கே மிகப்பெரிய சாமியார் ஐயா தெய்வ திரு எம்என் நம்பியார் அவர்கள், அவர் அந்த படத்தில் பெரிய சாமியாராக வருவார். அவருடைய நித்திய வேலை என்ன என்று சொன்னால், காலை 10 மணியிலிருந்து தண்ணீரை எடுத்து மூக்குக்குள் உறிஞ்சி மீண்டும் தண்ணியை விட்டு ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி என்று மந்திரம் சொல்லி ஜபம் செய்யக்கூடியவர். இதை தினசரி இந்த மீனவர் சுள்ளிராஜன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் இவருக்கே பொறுக்க முடியாமல் கேட்குறாரு, ஐயோ சாமி, என்னையா பண்ணுறேன், தண்ணி எடுக்கிற, மூக்கு கிட்ட வைக்கிற, மீண்டும் விட்டுற, தண்ணியை விளக்குற, என்ன பண்ணின்னு இருக்கிறேன்? நான் அம்பாளை பார்க்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்வார் எம்என் நம்பியார். அம்பாளை பார்க்க படியா? நானும் பார்க்கணும், சொல்லு. டேய், இதற்கெல்லாம் பெரிய மந்திரம் படித்திருக்க வேண்டும், பெரிய தெரிஞ்சிருக்க வேண்டும், பல்வேறு சாஸ்திரங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்கிறார். சாமி, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் சாமியை பார்க்கணும், அதுக்கு என்ன வழி அதை சொல்லு. அப்பொழுது, உனக்கு என்னடா தெரியும்? நான் அம்மாவை காளியாத்தான் மாரியாத்தான் இருக்கிறோம், அதையே சொல்லி போடா, அம்பாள் வருவாள் என்று சொல்லுகிறார். இவர் அந்த வாக்கை வேத வாக்கை ஏற்று ஆற்றுக்குள்ளே காளியாத்தா மாரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா என்று போய்விடுவார். முழு தலையும் தண்ணீருக்குள் போகுகின்ற பொழுது அம்பிகை தலைமுடியை பிடித்து கரைக்கு கொண்டு வந்துடுவார். கரைக்கு கொண்டு வந்தோன்னே, என்னை யார் காப்பாற்றுந்து? நான் தானப்பா உன்னை காப்பாற்றினேன். ஆதிபராசக்தி அம்மா எஸ் வரலட்சுமி பழம்பெரு நடிகை அவர்கள் நடித்த படம். நான் தானப்பா உன்னை காப்பாற்று, நீ தான் என்னை காப்பாற்றியா? நீ யார்? என்னதான்ப்பா எல்லாரும் ஆதிபராசக்தின்னு சொல்லுவாங்க, நான் நம்ப மாட்டேன். உடனே ஓடி வந்து விட்டால் தெய்வத்திற்கே மதிப்பு இருக்காது போல இருக்கிறது. காக்க வைத்து வந்தால்தான் தெய்வத்திற்கே மதிப்பு என்று நான் உன் மூலம் தெரிந்து கொண்டேனப்பா. அம்மா ஆதிபராசக்தி சொல்லுவாங்க. நீ ஆதிபராசக்தி நான் எப்படி நம்புறது? ஏன்னா அவன் படிக்காதவன், பாமரன், மீனவன். அவன் நம்பினாங்க சாமியார் எம்என் நம்பியாரோ அவருடன் 10 கூட சின்ன சின்ன ஆளுங்களாக இருப்பாங்க. இவர் போய், சாமி அந்த பார் சொன்னி ஆதிபராசக்தி வந்திருக்கு பார்த்து சொல்லுவார். பார்ப்பார், அவங்க கண்ணுக்கு அம்மா புடப்பட மாட்டேன். இவன் கண்ணுக்கு நிற்கிறாப்பார் சாமி, வெள்ளை புடவை கட்டின்னு கழுத்து நிறைய நகை போட்டு கிரீடம் வச்சுக்கிட்டு கையில் சூலாயுதம் வச்சுக்கிட்டு அம்மா இதை நிற்கிறா பாருங்க, இதை நிற்கிறா பாருங்கன்னா அவங்க கண்ணுக்கு அம்மா தெரிய மாட்டேன். அப்பா சொல்கிற, அப்பா உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்குலாம் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்க அந்த யோகத்தை அவன் இன்னும் பெறலை தம்பி, நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்துடுறேன் என்ற ஒரு வாக்கு கொடுத்துட்டு அம்மா ஆதிபராசக்தி அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அவனுக்கு அந்த இன்பம், அம்பாளை பார்த்த இன்பம் தாங்க முடியாது. தன் மனைவியிடம் ஓடோடி வந்து சொல்லுவான், அம்மா நான் சாமியை பார்த்தேன், தெய்வத்தை பார்த்தேன், அது அப்படி இருந்தது, இப்படி இருந்தது. அப்போ அந்த அம்மா பொண்டாட்டி அழுவோம், நீ மட்டும் பார்த்தியா, நான் பார்க்கலையே, அந்த அம்மாவை நம்ம பார்க்கணும், நான் பார்க்குறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணேன்னு சொல்லி அந்த பாமர பாஷையில் அவங்க பேசிக்கொள்வாங்க. உடனே மீண்டும் அதே ஆத்தாண்டவரான் அம்மா நீ எனக்கு மட்டும் காட்சி கொடுத்த தாயே, என் பொண்டாட்டியும் உன்னை பார்க்கணும்னு சொல்கிறா, நீ வாமா, என் இல்லைன்னா என் பொண்டாட்டி என்னை நம்ப மாட்டா அப்படின்னு வேண்டாம். அந்த அம்மா பிரசன்னமாகி, நான் உன் வீட்டுக்கு வரேன்பா, உனக்கு என்னவா வேணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஒரு சக்கரை பொங்கல் இருந்தால் பண்ணணும். ஐயோ, என் பொண்டாட்டிக்கு மீன் குழம்பு தான் வைக்க தெரியும், இவ சக்கரை பொங்கல் பண்ணுவாளா என்னான்னு தெரியாது. இல்லைப்பா, எல்லா பெண்களுக்கும் சக்கரை பொங்கல் வைக்க தெரியும், நீ போய் உன் மனைவியிடம் சொல்லணும் போது இந்த விஷயத்தை வேகமாக ஓடி வந்து தான் பொண்டாட்டி சொல்கிறான். ஆத்தா நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல், அதுன்னு எல்லா பெண்களுக்குமே தெரியும், நான் சக்கரை பொங்கல் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சக்கரை பொங்கல் பண்ணி ஒரு வராது, அம்பாள் வராது அவர் சீக்கிரம். மணி வேறு கடந்து போகுது, மதியம் 12 ஆகுது. அப்போ அந்த நேரத்தில் வெண்கல குரல் மாமணி ஐயா சிறுகாழி கோவிந்தராஜன் அவர்கள் ஒரு பாடல் ஒன்று பாடுவார். ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வைக்கன் வாடியம்மா, ஆழாக்க அரிசியை பாழாக்க வேணாம் தின்னு புட்டு போடியம்மா அப்படின்னு ஒரு பாடல் பாடுவார். அங்கே அந்த பெரிய சாமியார் ஆசிரமத்தில் மிகப்பெரிய மந்திர கோஷங்கள் ஒலிக்கும். சுற்றிலும் பல்வேறு பிரசாதங்கள் அந்த அம்மன் முன்னாடி படைக்கப்பட்டிருக்கும். அம்மா சொன்னபடி கரெக்டாக இந்த மீனவன் வீட்டில் சாப்பிட வந்துடுவாங்க. அவனுக்கு கையும் ஓடாது, காலும் ஓடாது. எதுவும் தெய்வத்தை பார்த்துட்டு அந்த பூரிப்பில்
அவன் பொண்டாட்டியும் சாப்பிட்டாங்கம்மா, அம்மா காலில் விடுறாங்க. ஏம்மா எது இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல சாப்பிட்டு தாயே, சூடாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு காப்புறாங்க. அம்மா ஆதிபராசக்தி அந்த பிரசாதத்தை அன்பாக சாப்பிட்றாங்க. எனக்கு போதும்பா, இதுக்கு மேலே வயிறு இல்லை நீ எல்லாத்தையும் துண்ணாகணும் அப்படின்னு இவன் அம்மாவுடைய முகத்திலேயே குத்துவான், ஒரு அன்பில் செய்வான். அந்த நேரம் அந்த காட்சியை நம்ம பார்க்கறதுக்கு நமக்கே மெய்சிலுத்து போயிடும். தெய்வம் இப்படியெல்லாம் செய்யுமா? அதுக்கு தான் ஒரு குருநாதர் சொன்னார், அதாவது நீ தெய்வம்னு நினைச்சா தெய்வம், குழந்தைன்னு நினைச்சா குழந்தை. இவன் அந்த நேரத்தில் அந்த மீனவனுக்கு அந்த அம்மா குழந்தை மாதிரி தெரிவதனால அந்த முகவாட்டில் குத்துறோன்னு, அப்பா இனி என்னால் சாப்பிட முடியாது, வயிறு இல்லைப்பா. அம்மா சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் முடித்த பிறகு உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க. அம்மா எங்களுக்கு இப்போ இருக்கிறது அதிகமாக, ஒரு சாதாரண மீனவன் அன்றாடம் மீன் பிடிச்சாதான் சாப்பாடு, அவன் சும்மா எங்களுக்கு இப்போ இருக்கிறது அதிகமாக, இதுவே எங்களுக்கு போதும், நீ எப்பப்போ பசி நினைக்கிற இங்கே வந்துடு, நான் உனக்கு படையல் போகிறதுக்கு நான் ரெடி. பாருங்கள் அன்பு, அதான் பிரதி உபகாரம் எதிர்பார்த்த அன்புக்கு தான் தெய்வம் மயங்கும். அங்கே அடிப்பணி ரொம்ப நல்லா இருங்கப்பா, நீங்கள் வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்குன்னு இது பண்ணுவேன். போமா நீ அங்கே அந்த பெரிய சாமியார் பாவாசம் ஆடை அதிரசம் இன்னொன்றுமோ பண்ணி வச்சுக்கலாம், நீ வந்து அதையும் சாப்பிட்டு போனோம்பா. வேண்டாம்ப்பா சொன்னால் கேளு, நான் வரல. இல்லைம்மா நீ வரணுமான்னு கூப்பிட்டு போவான். கூப்பிட்டு போனீங்கன்னா அங்கே அவர்கள் செய்த அனைத்து சித்திரானங்களும் அனைத்து இந்த சாப்பிடக்கூடிய இனிப்பு பொருள் எல்லாமே ஒரு பருக்கக்கூடாது இருக்காது, தட்டும் குண்டானும் கவுத்து கிடக்கும். ஏம்மா என்னம்மா இவ்வளோ பண்ணானுங்க, ஒன்று கூட இல்லையாம்மா. அடே நான் சாப்பிடுன்னு தெரிஞ்சானு ஒரு பொருள் கூட படைக்க மாட்டானுங்கப்பா, இதுதான் உங்களுடைய நித்திய வேலை அப்படின்னு அம்மா ஒரு சாதாரண பாம்பனுக்கும் எதையும் எதிர்பார்க்காதவன், எந்த வேண்டுதலும் வேண்டாதவனுக்கு கொடுத்த காட்சி என்பது அந்த படத்தில் மிக ஒரு அற்புதமான காட்சி. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு சொன்னால், எந்த தெய்வத்துக்கும் மிகப்பெரிய ஆகமம் படிக்கணும், மிகப்பெரிய வேதம் படிக்கணும், மிகப்பெரிய புராணம் படிக்கணும் இல்லை. நாம் எப்படி நம்ம தாயை அம்மா பசி எடுக்குது சோறு போடுன்னு அதிகாரமாக சொல்கிறோமோ, அந்த மாதிரி தெய்வத்தை நாம் அன்பாக என் தாய் என்ற அதிகாரத்தோடு நாம் வேண்டினால் நமக்கு வேண்டுவது நிச்சயம் கிடைக்கும். இந்த ஒரு காட்சி, இந்த ஒரு படத்தை அன்றைய நாளில் வந்து ஒரு வெள்ளி விழா கண்டப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு வர பெண்களுக்கு ஒரு 160% இன்றைக்கி சாமி வந்து ஆடுவாங்க, அம்மனுடைய அருள் வந்து ஆடுவாங்க. அதனால் அன்றைக்கு திரையிடப்பட்ட எல்லா திரையரங்களுமே வேப்பிலை மஞ்சள் குங்குமம் என்பது அங்கே சிரேஷ்டமாக இருந்தது. இது இன்றைய இளைஞர்கள் வயதான 60 வயதுக்கு மேற்பட்டவர்களே 65 வயதுக்கு மேற்பட்டவர்களை கேட்டிங்கன்னா அவங்க அன்னைக்கு என்ன நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. இதை கேட்டு நீங்கள் அனைவரும் பயனுற வேண்டும், இதுதான் எமது வேண்டுகோள். இந்த படத்தை மிக அருமையாக வெளியிட்ட இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நாம் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறோம்.